ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதினிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன். என்னுடைய ஒன் டே ஃபுல்லாக எப்படி போகுது அப்படின்ற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களை வந்து சேரும். நைட்டெல்லாம் சரியான மழை, பேஞ்ச மழைக்கு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருந்தது. சில்லுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்தது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லா இடத்துலையுமே தண்ணியாக தான் இருந்தது. வீடை சுற்றியுமே ஃபுல்லாக தண்ணி. தொடர்ந்து ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி பாசெல்லாம் ஏறிட்டு இருந்தது. ஃபுல்லாக பாசெல்லாம் ஏறிட்டு ஒரு மாதிரி கசகசகசன்னு இருந்தது. காலை வெளியே வைக்கவே முடியலை. ஆனாலும் மழை பெஞ்சால் நம்ம சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் அப்படியே மொத்தம் அடித்து விட்டுட்டு இருந்துச்சு. மித்த மேலே போய் பார்க்கலாம், தண்ணி தள்ளி விடலான்னு பார்த்தா அவ்வளோ தண்ணி. மித்த மேலேயுமே சரியான தண்ணி. அந்த அளவுக்கு மழை நல்லா ஜோன்னு. நைட்டெல்லாம் ஒரு இடி மின்னல் மழை. கரண்ட்டும் இல்லை. இந்த கொஞ்சம் மழை பெஞ்சாலே தொடர்ந்து வேறு மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இந்த தவக்கலைங்கெல்லாம் வேறு சவுண்டு விட்டுட்டு இருந்தது. மழை பெஞ்சு நின்னதுக்கப்புறம் காலையில் மழை பெய்கிறப்பவே எடுத்திருந்தால் இன்னும் தண்ணி அதிகமாக இருந்திருக்கும். நைட்டில் எழுந்து வெளியெல்லாம் வர வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளவே இருந்தோம். ஃபுல்லாக சுற்றி தண்ணியாக தான் இருக்குது. சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா பசுமையாக சில்லுன்னு இருந்தது. ஆனால் இந்த தண்ணி கால் பட்டதும் ஒரு மாதிரி சில்லுன்னு மேலெல்லாம் பரவாயில்ல, கீழே மண்ணாக இருக்கிறதுனால கசகசன்னு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதிலே எல்லாத்தையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே மித்த மேலே வந்து தண்ணியுமே பெருக்கி தள்ளிட்டு அப்படியே மழையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நைட்டெல்லாம் அவ்வளோ இடி மின்னல் மழை ஜோன்னு பேஞ்சிட்டு காலையில் எழுந்து பார்க்குறப்ப அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல். கரண்ட் வேறு இல்லாமல் நைட்டெல்லாம் வேறு கரண்ட் இல்லை அப்படின்னால இந்த ஐஸ் கட்டியெல்லாம் வேறு கொஞ்சம் உருகி வந்துட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டியாக கட்டிகிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எது எடுக்க முடியுதோ அதெல்லாம் மட்டும் எடுத்து ஒரு வாணலியை போட்டு எடுத்துன்னு போய் வெளியே கொட்டிட்டேன். சரி, இருக்கிறதும் கொஞ்சம் தான் இருக்குது, அப்படியே கட்டியாக இருந்தது. சரி, இந்த பட்டன் அமுத்தி விட்டோம்னா ஒரு 3 மணி நேரத்தில் ஃப்ரீஸ் அந்த இது ஐஸ் கட்டியெல்லாம் கொஞ்சம் இலகுனாப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அமுத்தி விட்டுட்டு மழைக்கு சூடாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு காலையிலேயே எக் ரைஸ் தான் செஞ்சுருந்தேனே. நானும் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மாதிரி எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னால தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளவே குட்டி பொண்ணு வந்து அம்மா எனக்கு தோசை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு சாப்பாடுமே ஒரு சைடு போட்டுட்டு இருந்தேன். சாப்பாடும் போட்டு எக் ரைஸுக்கு ஃபஸ்ட்டு கிளறி வச்சிட்டேன் அந்த இதுவே. அதுக்கப்புறமா குட்டி பொண்ணே நானே தோசை ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள். அவளை சமாதானப்படுத்தி அந்த தோசை ஊற்றி சுட்டு அவகிட்ட கொடுக்கறதுக்குள்ளே ஒரு பாடுபட்டு முடிச்சிடுறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் தோசை வேணும்னா கேட்டு அவள் பாட்டுக்கு அவள் கீழே உக்காந்துட்ருப்பா. நம்ம செஞ்சு தந்தோம்னா சாப்பிட்டுப்பா. இப்போ நான் தான் சுட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சுட போகிறாங்க. எண்ணெய் ஊற்றுமா, மாவு நான் ஊற்றுறேன், கரண்டியெல்லாம் அவள் தான் வச்சுன்னு எல்லாம் பண்ணிகிட்ருப்பா. சூடாக இருக்கணும், என்ன வானான்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டா. அவள் எடுத்தா வரல அப்படின்னா தான் நம்மக்கிட்ட கொடுப்பாளே. அது வேகிறதுக்கு கூட விட மாட்டா. அவளை அந்தளவுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலே இவள் வேறு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி தட்டி எடுமா, அதுக்குள்ளே நான் திருப்பி தரனாலும் தரவே மாட்டேன்ட்டா கரண்டியை. சரின்னு சொல்லிட்டு அம்மா தட்டி எடுத்து எனக்கு எட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்கும். தெரியாமல் சூடு ஈடுபட்டுச்சுன்னா அப்போ நம்ம தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். செய்கிறப்பெல்லாம் ஜாலியாக ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கும். 2 பேரும் அந்த மாதிரி. ஆனால் உஷாராக தான் பார்த்துக்குவேன். இது வரைக்கும் சூடு பட்டதில்லை. ஒரு நாள் மட்டும் லைட்டாக சூடு பட்டுச்சு. அப்போ அழுதா வானாமான்னா கூட அப்போ கூட ஒரு நாளைக்கு தான் அது பக்கம் வராமல் இருப்பா. அதுக்கப்புறம் திரும்பவும் இது பண்ணிவிடுவான். என்னன்னு தெரில, இன்றைக்கின்னு ரொம்ப மக்கர் பண்ணிச்சு. இந்த தோசை தவா வேறு இரும்பு தவா தான் வச்சுருந்தேன். நான்ஸ்டிக்னா சீக்கிரம் எப்படின்னா சுட்டுட்ருப்பேன். சரின்னு சொல்லிட்டு அதை கஷ்டப்பட்டு எடுத்து திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தோசை சுட்டு அவளுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்லேயே அந்த எக் ரைஸ் செய்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு
ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து சிம்பிளாக தான் செய்வேன். எண்ணெய் சாப்பாடெல்லாம் வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுட்டு இருந்தேன். அப்படியே இன்றைக்கி வந்து அத்தை வந்து கருவாட்டு குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு ரசம் கொஞ்சம் வெய்யி அப்படின்னு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே எக் ரைஸ் செஞ்சுட்டு காலையிலேக்கு எக் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். சிம்பிளாக செஞ்சுட்டு சுட சுட எக் ரைஸு இந்த எக் ரைஸு உப்புமா பொங்கல் தக்காளி சாதம் இந்த மாதிரி எல்லாம் சுட சுட அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கணும் பற்றிக்கு அப்போ தான் எனக்கு டேஸ்ட் பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தோம்னா பூவெல்லாம் நிறைய பூத்து மழைக்கு ஒரு மாதிரி அந்த பூ செடி மேலெல்லாம் தண்ணி விட்டு ஒரு மாதிரி வாடினாப்புல இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சரின்னு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து சரின்னு சொல்லிட்டு இந்த தலைலாம் எடுத்து வைப்போம். நாங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறப்போ அம்மா இந்த தலையெல்லாமே எடுத்து வைப்பாங்க. வால் மட்டும் எடுத்து போட்டுருவாங்க. தலை மட்டும் எடுத்து வைப்பாங்க. என்றைக்குனா ஒரு சில டைமில் கருவாடு இல்லை, ஜுரம் அடிக்குது, கோல்டாக இருக்குது அப்படின்ற டைமில் சும்மா வாசனைக்காக இந்த தலையை போட்டு அப்படியே கருவாட்டு குழம்பு வச்சு தருவாங்க. களி வச்சு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அது. அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். அத்தை இதெல்லாம் வேணாம் எடுத்து போட்டுடு எண்ணத்துக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வஞ்சர மீனுன்னு நினைக்கிறேன், இது நீட்டாக இருந்தது. இது அப்படியே பச்சையாகவே அதாவது ஈரப்பதமாகவே இருந்தது. சரி காய வச்சா தான் நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அப்படின்னால 2 நாளாக நல்லா காய வச்சுருந்தோம். குட்டி பொண்ணு பால்வாடிக்கு ரெடி ஆகிட்டாங்க. இருமா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பால்வாடிக்கு போய் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி 8 மணிக்கு வேலைக்கு போவாங்க. அதுக்குள்ளவே இவளும் ரெடி குளிக்க வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கருவாடெல்லாம் சுத்தம் பண்ணி தலையும் வாலையும் கட் பண்ணிவிட்டு அந்த டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா எறும்பும் வராது, இந்த பூனை எலி தொல்லையும் இருக்காது அப்படின்றதுனால போட்டு நானும் குட்டி பொண்ணும் தான் சேர்ந்து இதை எடுத்து வச்சுட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பால்வாடிக்கு போகலாம், வாமான்னு இந்த இருமா குழம்பு மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுருந்தேன். எனக்கு கருவாட்டு குழம்பு களின்னாவே ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லை களி இல்லை அப்படின்னா சுட சுட சாதம் கொஞ்சம் குழைவாக இருக்கணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் குழைவாக இருக்கணும். கருவாட்டு குழம்பு வந்து கொஞ்சம் பழசாக இருக்கணும். அதாவது காலையில் வச்சுருந்தா நைட்டுக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் குழைய வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா சுட சுட களி கருவாட்டு குழம்பு இதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரின்னு சொல்லிட்டு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு இருந்தேன். குட்டி பொண்ணு அந்த சைடு குட்டிஸாக அவளுக்குன்னு ஒரு சேர் இருக்குது, அதை போட்டுட்டு அந்த சைடு வந்து அவள் பாட்டுக்கு அவள் ஏதோ விளையாடிட்டு இருந்தாள். சரி அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் செஞ்சுருந்தேன். நான் சிம்பிளாக தான் செய்வேன் கருவாட்டு குழம்பு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வைக்கிறதுலே கொஞ்சம் உருப்படியான குழம்பு அப்படின்னா இந்த கருவாட்டு குழம்பு. நான்வெஜ்ஜு இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக வைப்பேன். இந்த அவரைக்காய் சாம்பார், அவரைக்காய் குழம்பு, காரக்குழம்பு, காய்கறி போட்ட குழம்பு இதெல்லாமே கொஞ்சம் சொதப்பிடுவேன். எனக்கே ஒரு சில டைமில் பிடிக்காமல் போயிடும். ஆனால் இந்த கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, முட்டை குழம்பு இதெல்லாம் நல்லா வைப்பேன். சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டோம்னா பால்வாடி மழைக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். 2 நாளாக அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அத்தை கொஞ்சம் ரசம் வச்சு வைய அப்படின்னு காலையிலே சொல்லிட்டு போயிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் சைடில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு குட்டி பொண்ணை வந்து பால்வாடி கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அவளை பால்வாடி கூட்டின்னு வரத்துக்கே ஒரு 12:30 மணி இல்லை 1 மணி கிட்ட ஆகிடும். ஒரு சில நாளில் இந்த மீட்டிங்கெல்லாம் வைப்பாங்க, அப்போ ஒரு 1:30 அந்த மாதிரி ஆகிடும். சரின்னு பால்வாடிக்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தா இந்த ஐஸ் கட்டி வந்து ஆன் பண்ணிட்டு போயிருந்தோம்ல, அது நல்லா கட்டி தடிமனான கட்டி. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வானிலையிலே போட்டு எடுத்துன்னு போய் வெளியே கொட்டிட்டோம். வெளியே கொட்டணும் இந்த நாய் வேறு வந்து ஏதோ சாப்பிட்றதுக்கு தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு இருந்தது. அது குட்டி பொண்ணு அந்த இதுலேயே கை வச்சு பார்த்துட்டு இருந்தா, வானவாமா மழை வேறு பெஞ்சிக்குது, கோல்டு ஆயிடுச்சு, ஜுரம் வந்துச்சுன்னா இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அது ஒரு சந்தோஷம். நம்மளுக்கும் எதனா ஒரு சின்ன விஷயம் புதுசாக ஏதாச்சும் பார்த்தா ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடும்ல. அவளுக்கு ஐஸுனாலே ரொம்ப பிடிக்கும். அதில் இதை பார்த்ததும் இவ்வளோ பெரிய பாராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது இது பண்ணிட்டு புளி மட்டும் கரைச்சி வச்சுட்டு போயிருந்தோம். இந்த கருவாட்டு குழம்பும்
இதுவும் ஒரே முட்டை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசமும் வச்சுட்டு இருந்தேன். பால்வாடி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் செய்யலான்னு தான் நினச்சிருந்தேன். முன்னாடியே செஞ்சுட்டேன். இது வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால எது எப்போ செஞ்சேன்னு ஞாபகமே இல்லாமல் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பால்வாடி போகிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு தான் போயிருந்தேன். போய் வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மீன் வறுத்தல், அதாவது மீன் மசாலா மட்டும் போட்டு வச்சுருந்தேன் நேற்று. கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு 2-3 பீஸ் குட்டி பொண்ணுக்கு எப்போனா கேட்டாலாம் வறுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதையுமே வறுத்துட்டு அப்படியே கருவாட்டு குழம்பும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி எழுந்து அதுக்கப்புறமா ஒரு 4 மணிக்கு மேலே ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த டே அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து கொஞ்சமாக சாதம் மட்டும் வடிச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கருவாடு இதெல்லாம் போட்டு வச்சா தான் எனக்கு பிடிக்குமே. சரின்னு சொல்லிட்டு அதுவுமே வச்சுட்டு சைடில் ரசமும் வச்சுட்டு நைட்டுக்கு மதியத்துக்கு மேலே தான் பால்வாடிக்கு போயிட்டு வந்து சாப்பாடு மட்டும் வச்சுருந்தேன். ரொம்பவுமே சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி. இந்த அழகான என்னுடைய கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை